அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வருகின்ற 27ஆம் தேதி நடக்கவுள்ள அசிஸ்டன்ட் புரொஃபசர் டிஆர்பி 2025க்காக எல்லாரும் தங்கள தயார் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஆனா, பேஸ்ட் ஆன் பிஜி டிஆர்பி ரிசல்ட்டு 53,000 பேர் தமிழ்ல ஃபெயில் ஆனதுனால, அவங்களால பிஜி டிஆர்பிய கிளியர் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். கம்பல்சரி அதில பாஸ் பண்ணி 40% மார்க் எடுத்திருக்கணும். பட் அது சில பேத்தால எடுக்க முடியல. ஸோ, இந்த வீடியோல நான் சொல்லப் போறது என்னன்னா, நான் சொல்லப் போற இந்த ட்ரிக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 20 மார்க் உறுதி. இது காலேஜ் டிஆர்பியோட தமிழ் எக்ஸாம். ஸோ, இந்த பேட்டர்ன் கொஞ்சம் வேற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் நானும் உங்களில் ஒருவன். ஸோ, நம்மளோட கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 30 மார்க் 30 கொஸ்டின் 50 மார்க். அதில பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 20 கொஸ்டின் 2 மார்க்கு. ஸோ, 40 மார்க் வரப்போகுது. அடுத்த 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 1 மார்க்கு 10 மார்க்கு. ஸோ, டோட்டலா நம்மளுக்கு 50 கொஸ்டின் வரப்போகுது. ஸோ, இதோட சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ் 10th தமிழ் தான். ஸோ, அந்த நம்ம 10th தமிழ்ல பார்த்தீங்கன்னா, 7 யூனிட்ஸ் இருக்கு. அந்த யூனிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழி, மனிதம், இயற்கை, சுற்றுச்சூழல், அறிவியல், பண்பாடு, கல்வி, கலை, அழகியல், புதுமை, நாகரிகம், நாடு, சமூகம், கடைசியா அறம், தத்துவம், சிந்தனை. ஸோ, இந்த 7 யூனிட் தான் நம்மளுக்கு இருக்கு. பிளஸ் ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா, 4 இதா பிரிச்சிருக்காங்க. அந்த பாடப்பகுதிகள். அதில பார்த்தீங்கன்னா, செய்யுள் இருக்கும், உரைநடை இருக்கும், துணை பாடம் இருக்கும், இலக்கணம் இருக்கும். இப்ப நான் இங்க கீழ உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டோட தான். ஸோ, ஃபர்ஸ்ட் யூனிட் நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அன்னை மொழியே காலக்கணிதம் இது செய்யுள். பாவணரின் பார்வையில் தமிழ் சொல்வளம் இது உரைநடை. துணை பாடம் பார்த்தீங்கன்னா, புயலிலே ஒரு தோணி, இலக்கணம், சொல்லிலக்கணம். ஸோ, எப்படி இவங்க டிஆர்பில கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல நடந்த ரீசென்ட்டா நடந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல அசிஸ்டன்ட் புரொஃபசர் லா காலேஜ்க்கு நடந்ததுல என்ன பார்த்தீங்களாலும் சரி, தமிழ் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ, எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படிலாம் எதிர்பார்க்கலாம் வரப்போகின்ற டிஆர்பிக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா, பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவரு பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு தொகுப்பிலிருந்து தமிழ்த்தாய் வாழ்த்து முன்னோற்றம் ஆண்டும். இந்த பாடத்துலேருந்து தான் ஃபர்ஸ்ட்டு அந்த யூனிட் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ, இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா, ராசமாணிக்கம். ஸோ, பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டா, துரை ராசமாணிக்கம் என்ன சொல்லணும். அடுத்தது இவர் இயற்றிய நூட்கள் பார்த்தீங்கன்னா, உலகியல் 100, பாவிய கொத்து, நூற்றாசிரியம், கனிச்சாறு, எண்சுவை என்பது, மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள் இதான் அவர் எழுதிய நூல்கள். இப்ப ரீசெண்டா நடந்த பிஜிடிஆர்ல கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை ஆகும். ஸோ, இதாங்க கேள்விக்கான பதில். ஸோ, பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்ட ஒரு கேள்வி, நாடும் மொழியும் நம் திருக்கண்கள் என்று கூறியது யாருன்னு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நம்ம மகாகவி பாரதியார். ஸோ, இது மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டினுமே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகம் தான். ரெகுலரா டிஎன்பிஎஸ்சியோ இல்ல குரூப் 1, குரூப் 2 இதெல்லாம் எழுதினவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல சார் நான் இதுவரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படிக்கல, இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சிருக்கேன். ஸோ, எனக்கு என்ன பண்றது? அவங்களுக்கான தான் இந்த டாபிக். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்ல நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ, இது ஒரு முக்கியமானது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் தமிழுக்காக உலக மாநாடு நடத்திய நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் மலேசியா. ஸோ, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ, என்ன மொழிக்காக நடத்துனது பார்த்தீங்கன்னா, நம் தாய் தமிழ், தமிழ் மொழிக்காக நடத்துனது. ஸோ, இந்த புக்ல யார் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். ஸோ, இத யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அப்ப நீங்க எழுத வேண்டிய ஆன்சர் பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். ஸோ, அடுத்தது நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா, தாவரங்கள பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க, சொல் வளத்திற்காக. ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தாள் அப்படின்னா, இது எம்ஆர்பிலயும் கேட்ட கொஸ்டின், பிஜிடிஆர்பிலயும் கேட்ட கொஸ்டின். இந்த மாரி பொறுத்துகள கேட்டிருந்தாங்க. எம்ஆர்பில நெறையாவே கேட்டிருந்தாங்க. ஸோ, உங்களுக்கே தெரியும், நெல், கேழ்வரகு தாளா தான். அதாவது ஒரு ஒரு இலையா இருக்கும். ஸோ, தாள். ஸோ, யூசுவலா நம்ம வழக்கத்துல பார்த்தீங்கன்னா, தண்டு, வாழைத்தண்டும்போம். தண்டு கீரைன்னு சொல்லுவோம். ஸோ, அப்ப தண்டுன்னு வந்தா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கீரை, வாழை.
ஸோ அடுத்தது கோள்னு பார்த்தீங்கன்னா நெட்டி மிளகாய் செடியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கரும்பு மூங்கில் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா க ஈஸியா வந்துடும். களி களை. ஸோ இதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஷேப் ஒரே மாதிரி இருக்கும். களின்னு வந்தா கரும்பு, அடுத்து களைன்னு வந்தா மூங்கில். ஸோ மரம்னாவே நீங்க சொல்லிடுவீங்க அடிமரம். ஸோ புளிய மரம், வேப்ப மரம் ரெண்டுமே மரம். ஸோ பொறுத்துக்களை வந்தா நீங்க ஈஸியா எழுதிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல ஒரு மரத்தோட எல்லா பகுதிகளையும் அவங்க தெளிவா விளக்கியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சார் மைண்ட்ல வச்சுக்கிறது? எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் இருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு எனப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் மரம் இருக்கு. மரத்தோட கிளை. அதற்கு பேர் என்னன்னா கவை. அந்த கவையிலேருந்து பிரியறதுக்கு பேர் தான் கொம்பு. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா சைஸு சின்னதாயிட்டே வரும். கடைசியா நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல சொல்லுவோம். இவன் பாரு எப்ப பார்த்தாலும் சின்னுக்குன்னு இனுக்குன்னு தரான், இனுக்குன்னு தரான். ஸோ மரத்தோட கடைசி பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இனுக்கு. ஸோ அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கலாம்னா, கவை, கொம்பு ஆர் கொப்பு. ஸோ இது கா, கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கி, சி. இத ஞாபகம் வச்சுங்க. கொம்பிலிருந்து பிரிவேர் தான் சிறுகிளை. அந்த கிளையிலிருந்து பிரிவேர் தான் சினை. சினையிலிருந்து பிரிவேர் தான் பொத்து. ஸோ லாஸ்ட்டா குச்சி. நெறைய குச்சி கீழ விழுந்து கிடக்கு பார்த்திருப்பீங்க. அந்த குச்சியிலேருந்து பிரிய போறதான் இனுக்கு. இத யாரு பாடியிருக்கா? அப்படின்னு கேள்வி கேட்பான் நம்மளைய. கவை, கொப்பு என்று தமிழில் மரங்களை வகைப்படுத்தி கூறியது யார் அப்படின்னு கேட்டா பாவாணர். ஸோ மறந்துடாதீங்க. அடுத்தது இலைகளுக்கு வருவோம். ஸோ வேப்ப இலை உங்களுக்கு நல்லா தெரியும். வேப்ப இலை, புளிய இலை. இதை நம்ம இலைன்னே சொல்லி பழகிட்டோம். ஸோ அதனால அது ஈஸியா நீங்க சொல்லிருவீங்க. இதுவும் பொறுத்துகையில கேட்கப்பட்ட கேள்வி எம்ஆர்பியில. அடுத்தது நெல் தாள். ஏற்கனவே நெல்லுக்கு அங்க நம்ம தாள்னு படிச்சிருந்தோம். புல்லுக்கும் படிச்சிருந்தோம். அதனால நெல்லும் புல்லும் தாள்னு சொல்லணும். ஸோ கருது. ஸோ சோளக்கருது, கம்பு. அது பார்த்தீங்கன்னா, அதில தோகை ஏடேடா இருக்கும். நல்லா பெருசாவே இருக்கும். ஸோ தோகைன்னு சொல்லலாம். மயில் மாரியே இருக்கும். மயில்ல வர தோகைகள் விரிஞ்சிருக்க மாரியே, நல்லா முத்துன சோளத்தில பார்த்தா உங்களுக்கு சோள தோகை தெரியும். ஸோ பனைமரம், தென்னை மரம் நம்ம ஓலைன்னு தான் சொல்லுவோம். நல்லா ஓலைகள வச்சு பொருட்கள்லாம் விளையாடியிருப்பாங்க. ஸோ அது ஓலைகள்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா காய்க்கிற காய் கனிகள பத்தி குடுத்துருக்காங்க. இதில நம்ம ஈஸியா சொல்லிறது வாழைத்தாரு. நம்ம எப்பயுமே வாழைத்தாருன்னு தான் சொல்லுவோம். அதனால வாழைத்தாரு நம்மளுக்கு ஈஸி. அடுத்தது கதிர். கதிர் முத்திருச்சான்னு பாருன்னு நெல்லுக்கு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் அடுக்கா ஏடேடா இருக்கோ அதுக்கு எல்லாமே கதிர்ன்னு தான் பேரு. ஸோ கேழ்வரகு கதிர் தான் சொல்லுவாங்க. அவரை, துவரைய கொத்தா இருக்கு. கொத்து கொத்தா வைக்கிற காய்கறி. அத ஈஸியா வச்சு நம்ம கொத்துன்னு எழுதிறலாம். திராட்சைய பார்த்தீங்கன்னா, கொடி முந்திரி அல்லது குலைன்னு சொல்லுவாங்க. இத மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்தது தானியங்கள். நெல், கம்பு போன்ற தானியங்கள கூலம்னு சொல்லி தமிழ்ல குறிக்கக்கூடிய சொல் கூலம். ஸோ அவரை, உளுந்தம் பயிறு. நம்ம சொல்லும்போதே பேச்சுவாக்குல பயிருன்னு சொல்லிருவோம். ஸோ அத நம்ம பயிர ஞாபகம் வச்சுக்கலாம். கடலை, கொண்டை கடலை, வேர்க்கடலை. அதிலேயே கடலைன்னு வந்துருச்சு. ஸோ நீங்க ஈஸியா கடலைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மிளகாய் விதை ஆர் கத்திரி விதை. நம்ம உள்ள விதை இருக்கு. மிளகாய்ல விதை இருந்தா தூக்கி போட்டு சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்கலாம். ஸோ அத வச்சு நீங்க விதைகள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் புளிய கால்ன்னு சொல்லுவாங்க. வேம்பு, ஆமணக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முத்து முத்தா இருக்கும். ஸோ அப்ப நம்ம முத்த வச்சு வேம்பு, ஆமணக்குன்னு வச்சுக்கலாம். மாங்காயிலையும் பனை மரத்துலயும் கொட்டை இருக்கும். ஸோ பனங்கொட்டை, மாங்கொட்டைன்னு சொல்லிறலாம். தென்னை மரத்துலேருந்து தேங்காய் கிடைக்குது. ஸோ தென்னை வச்சுக்கலாம். அவரை, துவரை, முதிரை. அப்படியே ரைன்னு வருது. அத வச்சு நீங்க சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லப் போறது, இப்ப ரீசென்ட்டா நடந்த டிஆர்பி, பிஜிடிஆர்பிலயும் கேட்டாங்க, எம்ஆர்பிலயும் கேட்ட கேள்விகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்த நூலிலிருந்து கீழ்க்கண்ட கட்டுரைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஒரு பேராகிராஃப குடுத்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டுக்கு எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, சொல்லாய்வு கட்டுரை. எழுதியது யார் என்றால், உங்களுக்கே தெரியும். பாவாணர் எழுதியது தான். ஸோ அவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா, மொழி ஞாயிறு. அதிலேருந்து தான் இந்த தமிழ் சொல் வளம் எடுக்கப்பட்டது நம்மளுக்கு. ஸோ இவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா, மத்த பிஜிடிஆர்பிலயும் சரி, எம்ஆர்பிலயும் சரி, மேல உள்ள எல்லாமே கேட்டுட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கலாம்? அதுல வராது, இது இதுல வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, அகர முதலி திட்டத்தில் இயக்குனராக பணியாற்றியவர் யார்? அல்லது உலகத் தமிழ்க் கழகத்தை நிறுவித்து தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டா, அதுக்கான நூல் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுங்க. பாவாணர். ஸோ அடுத்தது நம்ம தமிழுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. ஃபர்ஸ்ட்டு அவங்க நாட்டு மொழியில தமிழ்ல மொழிபெயர்த்து அச்சிடப்பட்ட நூல் எது? ஸோ முக்கியமா தெரிஞ்சுங்க. அந்த கேள்வி எப்படி வேணா கேட்கலாம். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில்
முதலில் அச்சேறியது என் மொழி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதற்கான ஆன்சர் தமிழ். இல்ல சார், அந்த கேள்வி எப்படி அவங்க மாத்தி கேட்கலாம்னா, இது எந்த இடத்தில் இடம்பெற்றதுன்னு கேட்டா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல இடம்பெற்றதுன்னு சொல்லணும். ஸோ நூல் பார்த்தீங்கன்னா கார்டிலா எங்கனா போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரமான லிஸ்பனில் 1554ல இடம்பெற்றது. டூயல் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இரு வண்ணங்கள். மேபி இதை கூட அவங்க கேள்வியை கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதம். இந்த மனிதம்ன்றது என்ன, அதோட டெஃபனிஷன் அவங்க கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ மனிதம் இதை எப்படி எப்படிலாம் கேள்வியாக கேட்கலாம்னா, மனிதம் எதற்கு அடிபணியாது? ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா, செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது. ஸோ அப்போ எது செல்வத்திற்கும் பதவிக்கும் அடிபணியாது என்றால் ஆன்சர் மனிதம். ஸோ இந்த மனிதத்தை வச்சு நிறையா இருக்கு. எது மனிதம் என்று ஒரு கேள்வி கூட கேட்கலாம். எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வதும் மனிதத்தின் இயல்பு. மனிதம் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே கவிச்சாரமாய் கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது உரைநடையில வந்தது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலக்கணிதம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ள 2வது பகுதியில வந்திருக்கும். இதை யார் இயக்குனா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் தான். கவிஞர் கண்ணதாசன். அவரது கவிதை தொகுப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரோட இயற்பெயர் என்ன? முத்தையா. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு? நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். அவங்க அப்பா, அம்மா யாரு? பெற்றோர்கள். சாத்தப்பன், விசாலாச்சாரி. எப்போ பிறந்தாரு? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குங்க. அவர் எழுதிய ஃபர்ஸ்ட் பாடல் கலங்காதிரு மனமே. கண்டிப்பா நம்மளும் பாஸ் பண்ணிடுவோம். யாரும் கலங்க வேண்டாம். ஸோ எப்ப எழுதினாரு? 1949ல எழுதியிருக்காரு. இவர் திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் யாருன்னு கேட்டா ஆன்சர் கண்ணதாசன் தான். ஆனா கூடவே கலைஞர் இருந்தா 2 பேருமே எலிஜிபிள் தான். ஸோ பார்த்துக்குங்க, கேள்விகள் வரலான்னு தோணுது. அடுத்தது, இவர் மேலும் கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். அப்படிப்பட்டவர் யாரு? கண்ணதாசன். தென் பிலாசபி. நீங்க தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மெய்யியல் பிலாசபி. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க. இவருக்கு எப்ப பிரைஸ் கொடுத்தாங்க? சாகித்ய அவார்டு எப்ப கிடைச்சுன்னா, சேரன்மா காதலி என்னும் புதினத்திற்காக. மேலும் இவர் தமிழக அரசின் அவை கவிஞராக செயல்பட்டுள்ளார். ஸோ இது மாதிரிலாம் கேள்வி வந்தா நம்ம யாரை பத்தி எழுதணும்னா கண்ணதாசன் பத்தி தான் எழுதணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புயலிலே ஒரு துணை பாடத்துக்கு வந்தாச்சு. இந்த துணை பாடம் பார்த்தீங்கன்னா, யார் இயக்குனது? பா. சிங்காரம். இவர் எங்க பிறந்தாரு? என்ன டீட்டெயில்ன்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. இவர் பேரு சிங்காரம். பிறந்த மாவட்டம் சிவகங்கை. ஊர் சிங்கம்புணரி. எல்லாமே சின்னு வரும். ஸோ அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இவர் எங்க போய் வேலை பார்த்தாருன்னா, இந்தோனேஷியா. அங்கேயும் வருது. ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஈஸியா எழுதலாம். அதுக்கப்புறம் இவர் அந்த காலத்திலேயே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தன்னோட சொந்த காசுலேருந்து ரூபாய் 7,50,000 மாணவர் கல்வி வச்சுக்க வழங்கினார். ஸோ இது நம்மளுக்கு புயலிலே ஒரு தோணி எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சில வார்த்தைகள் இருக்கு. சிப்பம்னா கட்டு, பவ்வம்னா கடல், பறவை மீன்னா பறக்கும் மீன், அவுளியா மீன்னா கடற்பொசு. இந்த கடற்பொசு ஒரு இடத்துல கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் முக்கியமான ஒண்ணு, சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடும் ஊர்ன்னு நிறையா வாட்டி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. இப்போ ரீசெண்டாக நடந்த எம்ஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் எடுத்து பாருங்க. அது சிறுமலை. சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதையில் 53, 55ல் கேட்டிருக்காங்க. கேள்விகள் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க விஷயங்களை. அடுத்தது, நன்னூல் 259ல் மூவகை மொழிகளை பற்றி கூறியிருக்கு. ஸோ அந்த மூவகை மொழிகள் என்னன்னா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 மொழிகள் உண்டு. இதை நன்னூல்ல கேட்கலாம். எந்த இடத்திட்ட வந்திருக்கு? ஸோ மைண்ட்ல வச்சுக்கோங்க. 259. அடுத்தது முக்கியமானது, இப்ப நடக்கிறது திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர் இல்லாம திமுக இல்ல. ஸோ இப்ப நடந்த பிஜிடிஆர்பிலையும் எம்ஆர்பிலையும் சரி, குறைஞ்சது 3லிருந்து 4 கொஸ்டின் கலைஞரை பத்தி மட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு 20 கொஸ்டின்ல கலைஞரை பற்றி வந்தால் அதுக்கு 2 மார்க்கு. ஸோ அப்போ 4 கொஸ்டின் வந்தால் 8 மார்க் ஆச்சு. இல்லை பின்னாடி வருது, லாஸ்ட் 10 கொஸ்டின்ல வருதுன்னா 4 கொஸ்டின் வந்தால் 4 மார்க்கு.
இல்லை ரெண்டும் கலந்து வருதுன்னா உங்களுக்கு 6 மார்க் கன்ஃபார்ம். அப்போ மினிமம் 4லேருந்து 8 மார்க் இந்த கலைஞர் யூனிட். இது 5வது யூனிட்ல உரைநடையில உள்ள பன்முக கலைஞர். இதை மட்டும் நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னாவே ஏ டு இசட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மார்க், மினிமம் 4 மேக்ஸிமம் 8 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க மீதி எடுக்க வேண்டியது 12 மார்க் தான். ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போ ரீசெண்டாக ஏன் இந்த பேஜை வச்சிருக்கேன்னா, இதில் லாஸ்ட் லைனை பாருங்க. செந்தமிழுக்கொரு தீமை எனில் தம்முயிரையும் தந்திட துணிந்த தியாக திருவுரும் என்பார் கலைஞரை யார் சொன்னான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. பிஜிடிஆர்பியில் இருக்கு, போய் எடுத்து பார்த்துக்குங்க. ஆன்சர் அன்பழகனார். ஸோ இதில் நிறையா விஷயங்கள் இருக்கு. பழுமரக்கனி பயன்கொள்ளும் பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டாலும் கலைஞர் தான். ஸோ அது மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா இருக்கு. தொட்டது துளங்க துறைதோறும் தம் முத்திரையை பதிக்கும் திறமையாளர் யாருன்னு கேட்டாலும் கலைஞர் தான். ஸோ கேள்வி எப்படி வேணாலும் வரும். முத்தமிழிலும் வல்வித்தகர் யார் என்று கேட்டால் கலைஞர் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. கலைஞர் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்ல, திரைப்படங்கள்லையும் நிறைய பங்காற்றியிருக்கார். ஸோ தமிழ்ல பார்த்தீங்கன்னா எழுவாய், செய்யப்படு பொருள், இது மாதிரி நிறையா வரும். ஸோ இதை வச்சு இந்த ஒரு ரைட்டப்போட எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ரைட்டப்பை கொடுத்து இது யாருடையதுன்னு கேட்டால் கலைஞருடையது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கலைஞர் நிறைய படங்களில் வசனங்கள் எழுதியிருக்காரு, நிறைய திரைக்கதை எழுதியிருக்காரு. ஸோ அதை பற்றி கூட கேள்விகள் வரலாம். கலைஞர் கதை வசனம் பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கள்ளன். ஸோ இந்த 3 படங்கள் தான் பகுத்தறிவு பேசிய படங்கள். ஸோ சமூக கருத்துக்களுக்காக அவர் எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நான் திரும்பிப்பார் படங்கள். அடுத்தது பெண்கள் முன்னேற்றங்களுக்காக பேசிய படங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். பெண்கள். ஸோ பெண்களில் மணமகன், மணமகள், அப்போ மணமக்கள். தென் ராஜா ராணி 2 பேர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இருவர் உள்ளம். அடுத்தது பாச பறவைகள். இருவர் உள்ளம் இணைந்து போச்சுன்னா பாசமாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ பாச பறவைகள். ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த பெண்களுக்கானது மேபி வரலான்னு நினைக்கிறேன். வந்தால் மணமக்கள், ராஜா ராணி, இருவர் உள்ளம், பாச பறவைகள். ஸோ அரசியல் பேசிய படங்கள் பார்த்தோன்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு, பூம்புகார், ஒளியின் ஓசை. ஸோ கேள்விகள் மறுபடியும் சொல்கிறேன், எங்கேருந்து வேணாலும் வரலாம். இந்த இயல் 5ல் உரைநடை முழுசாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் மினிமம் 4லேருந்து 8 மார்க் கன்ஃபார்ம்ங்க. ஸோ படிச்சுக்குங்க. அடுத்தது அவர் படத்தில் வந்த ஃபேமஸ் டைலாக், இது எந்த படத்துலேருந்து வச்சுக்கணும் நம்மளை கேள்வி கேட்கலாம். மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. எந்த படத்தில் வந்துச்சு? பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரத்தில் வரும். நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனமும் மனோகரா படம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். பொறுத்தது போதும் மகனே மனோகரா பொங்கி எழு. ஸோ இதெல்லாம் அவருக்கான ஒரு மை டச். ஸோ அதை மறந்துடாதீங்க, ஈஸியாக சொல்லலாம். ஸோ இது எப்போ இருந்து ஆரம்பிச்சார்? தன்னோட 23ஆம் வயதிலிருந்து லாஸ்டா ராமானுஜ தொடர் வரையிலும் இவர் திரைக்கதை எழுதி கொடுத்துருக்காரு. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ ஆரம்பிச்சாரு, எங்கே முடிச்சார்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா அவரோட மைல்ஸ்டோனை ஒன்று சொல்லலாம். கோவையில் 2010 தமிழக அரசின் சார்பாக உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார். அப்பதான் உங்களுக்கு இப்போ நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்க பாட்டு செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலை இயற்றினார். அதற்கு இசையமைத்தது ஏஆர் ரகுமான். இந்த பாடலோட சிறப்பு என்னன்னா, பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைத்து 3 தலைமுறைகளை வைத்து இந்த பாடல் இசைக்கப்பட்டது. அது முக்கியமான ஒன்று. கேள்விகள் எங்கே இருந்தாலும் வரலாம். அடுத்தது நம்ம தமிழகத்தோட அரசோட இந்த லோகோல கீழே பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த வரிய லோகோவா கொண்டு வந்த பொறிக்க சேர்ந்து யாருன்னா அந்த பெருமை கலைஞருக்கே சேரும். இப்போ இந்த வார்த்தை ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, மேபி கேள்விகள் வரலாம். அடுத்தது முக்கியமான வார்த்தை, இதுலையும் கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி. தமிழில் அவர் கலைஞர் செஞ்சதை சொல்லி என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஸோ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழ் என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஆன்சர் 4 கொடுக்கலாம். ஸோ வந்தா கலைஞர்.
எத்தனையோ பேர் வந்தாலும் அவர் செஞ்சதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக கலைஞர் எப்போ மறைந்தார்ன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். 2018 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தனது 94ஆம் வயதில் நம்மளை விட்டு மறைந்தார். ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறதாங்க, இப்போ நான் காமிச்சது எல்லாத்துலையும் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா 7 யூனிட்டு, அந்த 7 யூனிட்ல 4 யூனிட்டை நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா பாஸ் ஆயிரலாம். நான் ஏன் மொழி, மனிதம் சூஸ் பண்ணேன்னா, அது ஃபர்ஸ்ட் யூனிட் கண்டிப்பா எல்லாரும் ஈஸியா படிச்சிருப்பீங்க. இயற்கை, சுற்றுச்சூழல், அறிவியல் 2வது யூனிட்டு. அந்த யூனிட் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் எழுதப் போற உங்களுக்கு தமிழ் டிஸ்கிரிப்டிவ்க்கு யூஸ் ஆகும். இத முழுசா படிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்கேயும் யூஸ் ஆகும். தென் அடுத்த 2 யூனிட் பார்த்தீங்கன்னா, கலை, அழகியல், புதுமை, நாகரிகம், நாடு, சமூகம். இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்ச்சர் வருது. ஸோ கல்ச்சர் வரும்போது, அங்க டிஸ்கிரிப்டிவ்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் மெயினா குடுத்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ன்னா, கமெண்ட்ல போடுங்க. புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமான ஒன் மோர் திங் மறுபடியும் சொல்றேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணி பாக்ஸ் பாக்ஸா தான் போட்டிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்ல கட்டங்கட்டி போட்டிருக்கோ, அந்த கட்டத்தெல்லாம் நல்லா படிச்சுட்டு, எங்கெங்கெல்லாம் கலர் மாத்தி இருக்கோ, அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா 20 மார்க் என்பது சாத்தியமே. நன்றி, வணக்கம்.